Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஏற்படக்கூடிய கடல் அரிப்பு குறித்து இரண்டாவது நாளாக தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜித்குமார். இந்த ஆய்வு தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில கடந்த 2 மாத காலமாக தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையின் பரப்பளவானது குறைந்து கொண்டே வந்தது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் புனித நீராட முடியாத சூழ்நிலையானது உருவாகி இருந்தது. இந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டார்கள். தொடர்ச்சியாக IIT வல்லுநர்களும் கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த நிலையில நேற்றைய தினம் தேசிய கடலோர ஆராய்ச்சி குழுவினர் ராமநாதன் தலைமையில சுமார் 10 பேர் கடல் அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார்கள். இன்று 2வது நாளாக ட்ரோன் கருவி மூலம் வான்வழி காட்சிகளை கடலில் பறக்க விட்டு வான்வழி காட்சிகள் மூலம் கடலில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு கடலில் அரிப்பு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தகவல் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். Taste the Daily.